விவர்ஸ், நான் 2 வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்து 3 கொத்து, ஒரு சின்ன தக்காளி, 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இந்த வெந்தயத்தையும் ஜீரகத்தையும் வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். வெந்தயம் ஜீரகம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து நான் வறுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அரைக்கிறப்ப, அரை மூடி தேங்காய் அரைக்கிறப்ப இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். வெங்காயம் தக்காளி அரைக்கிறப்ப ஒரு 5 பூண்டு பல் சேர்த்துக்கணும். அது குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம குழம்புக்கு இந்த ஸ்பூனால் நான் 2 ஸ்பூன் மிளகா, 2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாவும் 3 ஸ்பூன் மல்லித்தூள் எடுக்கிறது நல்லாயிருக்கும். வியூவர்ஸ், நான் மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 3 ஸ்பூனு, மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி அரைச்ச விழுதோட புளி கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம தாளிக்க போகலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச விழுதெல்லாம் இந்த புளி கரைச்சலோட சேர்த்துக்கலாம். நல்லா கையை வச்சு கரைச்சிட்டு தாளிக்கலாம். வியூவர்ஸ், நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு. சட்டி சூடாகிட்டுருக்கு. சட்டி சூடான உடனே நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். வியூவர்ஸ், சட்டி சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்க்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரியுது. இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை தீய விடக்கூடாது நம்ம. இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்தாச்சு நல்லா வதக்கிக்கலாம். வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டுருக்கோம். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து தாளிப்புக்கு மிளகாத்தூள் சேர்க்கலாம். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. தக்காளி சேர்க்கலாம். தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ பச்சை மிளகா சேர்க்கலாம். பச்சை மிளகா 3 பச்சை மிளகா எடுத்துருக்கேன், கீரி இருக்கேன். நம்ம ஒரு தக்காளியில் நம்ம அரைச்சிருக்கோம், அதனால் ஒரு சின்ன தக்காளி மட்டும் நான் அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை வதக்கிக்கிட்டோம். இதில் கொஞ்சோன்னு மிளகாத்தூள் போட்டு வதக்கியிருக்கோம். நம்ம புளியை கரைச்சி வெங்காயம் தக்காளி அரைச்சதோடு சேர்த்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் சேர்த்து வச்சுருக்கோம். நம்ம அதை தூக்கி வெங்காயம் நல்லா வதங்கினோடனே சேர்த்து மூடிக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு பச்சை மிளகாய் எல்லாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, அதை நம்ம சேர்த்து மூடிடலாம். உப்பு போட்டு மூடிட்டோம்னா புளி நல்லா கொதிக்கிறப்ப மசாலா வடைலாம் போனோடனே நம்ம மீனையும் தேங்காய், ஜீரகம், வெந்தயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம கரைச்சி வச்ச விழுது ரெடியாக இருக்குது. வெங்காயமும் வதங்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். விவசாயம் சேர்த்து நல்லா குழம்பு கொதிக்கட்டும். பச்சை வாசனை எல்லாம் போனவுடனே நீங்கள் உப்பெல்லாம் சரி பார்த்துக்குங்க. நல்லா உப்பு உங்களுக்கு தேவையான புளிப்பு உப்பெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் மூடிடுங்க. மூடி நல்லா குழம்பு கொதிக்கட்டும். கொதிச்சோடனே தேங்காய், ஜீரகம், வெந்தயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மீனை போட்டுட்டு அதை சேர்த்துக்கணும். விவசாய தேங்காய், ஜீரகம், வெந்தயத்தை நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம தேங்காவை குழம்புல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸியை அலசி ஊற்றிட்டோம்னா ஊற்றி குழம்ப நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பை சரி பார்த்துக்குங்க. குழம்பு நல்லா தேங்காய் கொதிக்க கொதிக்க குழம்பு சுண்டி வந்துடும். ரொம்ப ஹை ஸ்பீடில் வைக்காமல் சிம்மில் வைங்க. மீன் உடஞ்சிருங்கிறதுனால சிம்மில் வச்சுருங்க. சிம்மிலையும் வேணால் கொஞ்சம் லைட்டாக மீடியமில் வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு ரெடி ஆகிடும். விவர்ஸ், ஒரு 2-5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதித்தோடனே குழம்பு கொதிச்சிருச்சு. தேங்காயோட வாடையும் போய் குழம்பு ரெடி ஆகிட்டு மல்லித்தலை தூவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குழம்பு ரெடி. பக்கத்து அடுப்பில் நான் மீனும் பொரிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சாப்பாடாக்கியாச்சு, மீன் பொரிச்சாச்சு, மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு மீன் குழம்பு ரெடி. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம்.
வாங்க சாப்பிட்லாம் வியூவர்ஸ். நான் சொன்ன நீங்கள் மெத்தடில் குழம்பு வைங்க. வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் வியூவர்ஸ், அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.